அந்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா. ஹல்லேலூயா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை முழுமையாய் அறிந்த தெய்வம் நீங்கதானப்பா, என் உள்ளத்தை புரிந்த தெய்வம் நீங்கதானப்பா. என் உள்ளம் அறிந்தவர், இதயம் புரிந்தவர், கருவை கண்டவர், என்னை நன்கு அறிந்தவர். கருவை கண்டவர், என்னை நன்கு அறிந்தவர் நீங்கதானப்பா, நீங்கதானப்பா. என்னை அறிந்தவர் நீங்கதானப்பா, நீங்கதானப்பா, நீங்கதானப்பா. என்னை அறிந்தவர் நீங்கதானப்பா, என்னை முழுமையாய் அறிந்த தெய்வம் நீங்கதானப்பா, என் உள்ளத்தை புரிந்த தெய்வம் நீங்கதானப்பா. கண்ணீரை துடைத்தவர் நீங்கதானப்பா, கண்மணி போல் காப்பவர் நீங்கதானப்பா. கண்ணீரை துடைத்தவர் நீங்கதானப்பா, கண்மணி போல் காத்தவர் நீங்கதானப்பா. கழுகை போல் சுமந்தவர் நீங்கதானப்பா, கழுகை போல் சுமப்பவர் நீங்கதானப்பா, தாங்கிடும் சுமை தாங்கி நீங்கதானப்பா, தாங்கிடும் சுமை தாங்கி நீங்கதானப்பா, தாங்கிடும் சுமை தாங்கி நீங்கதானப்பா. உம்மோடு வாழணுமே என் ஏசையா, உம் பாதம் சேரணுமே என் ஏசையா, வாழணுமே என் ஏசையா, பாதம் சேரணுமே என் ஏசையா. உம் அன்பை மறந்து வாழ்ந்து வந்த ஆவினானியா, உம்மை மறுதலுக்கு தூரம் போன துரோகியானியா. உம் அன்பை மறந்து வாழ்ந்து வந்த ஆவினானியா, உம்மை மறுதலுக்கு தூரம் போன துரோகியானியா. வாழணுமே என் ஏசையா,
ஏசையா உம் பாதம் சேரணுமே என் ஏசையா உம்மோடு வாழணுமே என் ஏசையா உம் பாதம் சேரணுமே என் ஏசையா எல்லாமே நீர்தானையா ஏசையா எல்லாமே நீர்தானையா எல்லாமே நீர்தானையா ஏசையா எல்லாமே நீர்தானையா யாரும் இல்லா மனிதன் நானையா தேடி வந்த தெய்வம் நீரையா யாரும் இல்லா மனிதன் நானையா தேடி வந்த தெய்வம் நீரையா தேடி வந்த தெய்வம் நீரையா என்னை தேடி வந்த தெய்வம் நீரையா எல்லாமே நீர்தானையா ஏசையா எல்லாமே நீர்தானையா என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதான் என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதான் என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதான் என்னத்தை சொல்லி சொல்லி மாட்டேன் என் இதயமே என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே சொந்தமே என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே சொந்தமே இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான் இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான் இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான் இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான் என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதான் என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதான் கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ இந்த வானும் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான் இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான் இந்த வானும் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான் இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான் என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதான் என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவன் சொல்ல மாட்டேன்
எந்த உயிரானீரே, தினமும் தினமும் எந்த நினைவானீரே. என்னை தேடி வந்து தேற்றிடும் தென்றல், நான் தேடும் போது இன்பமானதே. அது மாறாதது, என்னை மறவாதது. அது மாறாதது, என்னை மறவாதது. என்னை முழுமையா அறிந்த தெய்வம் நீங்கதானப்பா. என் உள்ளத்தை புரிந்த தெய்வம் நீங்கதானப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவரும் அப்படி அமரலாம், நம்ம அப்படி அமருவோம். தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். உனக்கு இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய சபை போதகருக்கும் நம்ம போதகர் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் விசுவாச மக்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஒரு எந்த காலவெல்லும் கூட அவர் நம்மோடு கூட சில வார்த்தைகளை கொண்டு அவர் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க கர்த்தர் பேசுவார்? மனித சத்தம் அல்ல. கவனிங்க, எங்கே மனுஷன் சத்தம் இருக்கிறோ அங்கே பிரச்சனை கூடும். எந்த இடத்துல மனுஷன் பேசுகிறானோ அதற்கு முடிவு வராது. ஆனால் எங்கே தேவன் பேசுகிறாரோ அங்கே பலமான காரியங்களை கர்த்தர் செய்யும், பலமான காரியங்கள் நடைபெறும். கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துவார், சில நேரங்களில் வார்த்தைகள் நம்மளை குத்தி கிழிக்கும். கவனிங்க, ரெண்டுத்துக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் குத்தி கிழிச்சாருன்னா நினச்சிங்க நம்ம திருந்த வேண்டியது நிறையா இருக்குதுன்னு. ஹல்லேலூயா. நம்ம ஆறுதல் படுத்துவார்னா நீங்கள் நினச்சிங்க கர்த்தர் எங்கேயோ இல்லை, அவர் என் கூட இருக்கிறாரு, அதனால தான் என்னை ஆறுதல் படுத்துகிறார் தேர்ச்சுறார் நினச்சி. ஆறுதலும் தேர்தலும் வருகிற பொழுது ஏற்றுக்கொள்ளுகிற நம்முடைய உள்ளம் சில நேரங்களில் கர்த்தர் குத்தி கிழிக்கும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அப்படி தானே? கவனிங்க, இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு கூட சில வார்த்தைகளை கொண்டு பேசப்படுறார். ஒரு பெரிய செய்தி நான் கொண்டு வரல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன். எடுத்தவர் என்னோடு கூட வாசியுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் துவங்கி 15வது வசனம் முடிய 5 வசனங்களை வாசிக்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மீது மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். ஒரு அற்புதமான ஒரு தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் அதிசயமான ஒரு தெய்வம். அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதில் ஒரு அற்புதம் இந்த காலவேளை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போகிறார். அவருடைய சீஷர்களில் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். நல்லா கவனிங்க, ஒரு ஊருக்கு போகிறார். அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் இருப்பார்கள். ஆண்டோடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், நான் எங்கெல்லாம் போகிறனோ கூட்டங்களுக்கு
அங்கெல்லாம் சில கூட்டங்களை கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. நான் இங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறேன், நாங்கள் என்னை தேடி பக்கத்து ஊர்ல இருந்து வந்துருவாங்க யாராகிலும். ஆங்காங்கே அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரண எளிய மனிதன், நமக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்களானால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நமக்கெல்லாம் ரட்சிப்பை அள்ளி தந்தவர். கவனிங்க, அவர் எங்கெல்லாம் போனாரோ ஒரு திரள் கூட்டம் அவரோடு கூட இருந்தது. அவர் நாயின் என்னும் ஊருக்கு போகிற பொழுது கூட சீஷர்களும், வேதம் அழகாய் சொல்லுகிறது, திரளான ஜனம். எவ்வளவு ஜனங்களாம்? கவனிங்க, ஞாபகத்தில் வச்சுங்க, எவ்வளவு ஜனம்? திரளான ஜனம் யாரோடு கூட போகிறார்கள்? ஏசப்பாவோடு போனாங்க. கவனிங்க, அந்த ஆண்டவர் ஒரு ஊருக்கு போகிறார், அது நாயன் என்னும் ஊர். இவர் போகிற நேரம் முன்னே அந்த ஊர்ல ஒரு சாவு. கவனிங்க, இயேசு பெருமான் இப்பொழுது அந்த ஊருக்கு வரப்போகிறார் என்கிற செய்தி யாரும் அங்கே சொல்லலை. ஆனால் இயேசு பெருமான் தீர்மானிச்சுட்டாரு, நாளை தினத்தில் நான் எங்கே போக போகிறேன்? நாயன் என்னும் ஊருக்கு போக போகிறேன். பிள்ளை செத்து போச்சு. கவனிங்க, 12வது வசனம் சொல்லுது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே ஒரு மகன். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனாதை போல நான் அலைந்து திரிந்தேனையா, அழாதே என்று சொல்லி அன்பா அணைத்தீரையா, என்னை அன்பா அணைத்தீரையா. மறுநாள் நாயன் என்னும் ஊருக்கு இயேசு பெருமான் போகிறார். கவனிங்க, அந்த நேரம் அந்த ஊர்ல ஒரு விஷயம் நடந்தது, ஒரு சம்பவம். ஏற்கனவே மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணும்படி அந்த ஊரார் அவனை சுமந்து வருகிறார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் ஊர் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். வசனம் இன்னும் ஒரு படி தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தன் தாய்க்கு ஒரே மகன், அவளோ கைம்பெண். ஆனால் அந்த அடக்க ஆராதனைக்கு எவ்வளோ பேர் வந்தாங்களாம் தெரியுமா? அந்த ஊரில் வெகு ஜனங்கள் வந்தார்களாம். அல்லேலூயா. கவனிக்க, வெகு ஜனங்கள் அந்த தாயோடு கூட அந்த பிள்ளையினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி ஊரில் இருக்கிற வெகு ஜனம் வந்தது. கவனிங்க, ஒருவன் நல்லவனா கெட்டவனா எங்க கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? அவன் சாவல தெரிஞ்சிடலாம். நீங்க கல்யாணத்துக்கு வர ஜனத்தெல்லாம் வச்சு நீங்க நல்லவன் கெட்டவன் தீர்மானம் பண்ண முடியாது. கவனிங்க, சும்மா சாப்பிட வர ஜனம், அந்த ஜனம்லாம் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான ஒரு மனிதன் நல்லவனா வாழ்ந்திருக்கிறான்ற ஒரு செய்தி, ஒரு காரியத்தை நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? அவன் மரணத்தில் கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த அருமையான தாய் வாழ்ந்த வாழ்க்கை, வெகு ஜனம், ஊராரிலே வெகு ஜனம் அந்த பிள்ளையுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி வந்தார்கள்னா, அந்த தாய் வாழ்க்கை அங்கே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. திரளான ஜனம் இயேசு பெருமானோடு கூட வருகிறார்கள். வெகு ஜனம் யாரோடு வராங்க? பிள்ளையை அடக்கம் பண்ணும்படி அந்த தாயோடு கூட வருகிறார்கள். இந்த ஒரு சம்பவம் நீங்க கவனிங்க. எல்லா ஊர்ல அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் இருக்கும். ஊரை சுற்றி ஒரு மதில் இருக்கும், ஒரு வாசல் இருக்கும், நுழைவாசல். லேட்டாக யாராகிலும் வந்தாங்கன்னா ஊரில் பட்டணங்களில் ஊசிக்காதுன்னு ஒரு சின்ன ஒரு நுழைவாசல் வச்சுருப்பாங்க. மெயின் கேட் ஒன்று இருக்கும், சின்ன ஒரு வாசல் இருக்கும். குறிப்பிட்ட டைமுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேட்டை சாத்திடுவாங்க எல்லா ஊர்லேயும். லேட்டாக ஊருக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு லேட்டாக வரவன் மெயின் கேட்டு வழியாக வர முடியாது. அவங்க என்ன செய்வாங்கலாம், நுழைவாசல் ஒன்று இருக்கும், அதற்கு பேர் ஊசிக்காது. என்ன காது? ஊசிக்காது. சின்ன இடுக்கமான வழி இருக்கும்.
அப்போ ஒட்டகத்தின் வழியாய் வருகிறவன் அந்த ஒட்டகத்தை என்ன பண்ணுவான், உள்ளே அனுப்புவான். அந்த ஒட்டகம் அப்படியே தன் சரீரத்தை ஒடுக்கி இடுக்கி உள்ளே வந்துடும் ஊர் உள்ள. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், ஒருவேளை இந்த ஊசி முனை காதுக்குள்ள ஒட்டகங்கள் நுழைவது எளிது, ஐஸ்வர்யவான் எங்கே வர முடியாது. நம்ம நினைக்கிற துணி தைக்கிற ஊசி இல்லை. இப்போ இந்த ஊர் வாசல் மெயின் கேட் இருக்கும். இந்த மெயின் கேட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்று தினம் இயேசு பெருமான் திரளான கூட்டத்தோடு அந்த ஊர் வாசலுக்குள்ளே போகிறார். வெகு ஜனத்தோடு ஒருவள் ஊரை விட்டு செத்து போன ஒரு பிணத்தை சுமந்து கொண்டு ஊருக்கு வெளியே வருகிறார்கள். இயேசு பெருமான் ஊருக்குள்ளே போகிறாரு. செத்த பணத்தை சுமந்து வந்தவர்கள் எங்கே வராங்க, ஊரை விட்டு. இவர்கள் போகிற இடம் எந்த இடம், சுடுகாடு. ஆனால் இயேசு பெருமான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே. இந்த காலவேளை நான் சொல்கிறேன், இந்த தாய் கைம்பெண், அப்படியானால் விதவை, ஏற்கனவே தான் புருஷனை அடக்கம் பண்ணினவள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏற்கனவே சாவை பார்த்தவள், மரணத்துடைய வலியை ருசி பார்த்தவள், பிரிவு என்ன அவளுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை பிரிந்து தன் வயதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தாய், அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தான். இப்போ முழு நம்பிக்கை யார் மேலே வச்சிருப்பா தெரியுமா, அந்த தாய் அந்த பிள்ளையின் மீது தான் இருக்கும். எனக்கு எத்தனை பேர் பெற்றோர் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய சொத்து, உங்களுக்கு பெரிய சொத்து எதுனா நீங்கள் எதை சொல்லுவீங்க, நீங்கள் எதை சொல்லுவீங்க? நம்ம சம்பாதிச்சதெல்லாம் இல்லைங்க பெரிய சொத்து. கர்த்தர் நம்ம பெற்றெடுத்து நம்ம பிள்ளைகளை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, அதுதான் இந்த உலகத்தில் விலையேற பெற்ற சொத்து. ஆனால் இந்த சொத்து நாளைக்கு முதுகுல குத்தப்போகுது. இந்த சொத்து நம்மளை விட்டு ஒரு நாள் ஓடப்போகுது. இந்த சொத்து நம்மளை அழ வைக்க போகிறது, நம்ம கண்ணீர் வர வைக்க போகிறது, நம்மை தனிமரமாய் அனாதியாய் விட்டு போக போகிறது. அப்படி இருந்தும் கூட அந்த பிள்ளையின் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு இருக்கிற பற்றிங்களா பெற்றோருக்கு, அது அளவில்லாத ஒரு அன்பு. இந்த பிள்ளை என்னை விட்டுட்டு போனாலும் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களே ஒரு தாய் தகப்பன், அந்த அன்புக்கு ஈடான அன்பு ஒன்றும் இல்லை. கவனிக்க, இன்றைக்கு நம்ம சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, இந்த ஊழியத்தின் பாதையில் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது எதற்காக தெரியுமா? நான் சொல்லுவேன், முதல் காரியம் என் பிள்ளைகளுக்கு, அடுத்து தான் மற்றவங்களுக்கு. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல்ல உங்கள் பிள்ளைங்களை பார்ப்பீங்களா, இன்னொரு பிள்ளைங்களை பார்ப்பீங்களா? ஆனால் வாயை திறந்து சொல்லுங்கள், நம்ம பிள்ளைய தான் பார்ப்போம். அல்லேலூயா. இந்த தாய்க்கு கூட ஒரு நம்பிக்கை இருந்தது. புருஷன் செத்து போனா மரணத்தினுடைய வலி நல்லா தெரிஞ்சிச்சு அவளுக்கு. பிரிவு என்பது என்னன்றது நல்லா புரியும். இப்போ முழு நம்பிக்கை கணவன் மீது வைத்த அந்த அன்பு, கூடுதலான அன்பை இப்போ யார் மேலே வச்சிருப்பா தெரியுமா? தான் பிள்ளையின் மீது வச்சிருப்பா. அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை திடீரென்று செத்து போனான். எப்படி செத்தான்னு தெரியல, ஆனால் செத்துட்டான். கவனிங்க, மரணம், ரெண்டாவது மரணம் அந்த வீட்டில் வந்தது. மரணம் எத்தனை பேர் நீங்கள் ருசி பார்த்துருக்கிறீங்க? அது ஒரு வலி, அந்த வலியை சொல்ல முடியாது. முதல் மரணம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 3 பேர். முதல் பையனா, ரெண்டாவது என் தங்கச்சி, மூன்றாவது என் தம்பி. கவனிங்க, என் தங்கச்சி தான் சர்ச்சுக்கு போச்சு முதல்ல. அந்த பொண்ணை பயங்கரமாக அடி பண்ணாங்க. ஏன் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஞானஸ்தானம் எங்களுக்கே தெரியாமல் ஞானஸ்தானம் கொடுத்துருச்சு. இதை கேள்விப்பட்டு நான் அந்த ஞானஸ்தானம் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டேன். உள்ளே பார்த்தா என் தங்கச்சி தொட்டியில் நிற்குது. ஞானஸ்தானம் கொடுத்துட்டார் பாஸ்டர். நான் உள்ளே போய் அந்த பாஸ்டரை அடித்து அந்த பாஸ்டரை முழுத்தினேன் தண்ணியில். கவனிங்க, நான் உனக்கு தரேன் ஞானஸ்தானம்னு சொன்னேன். கவனிங்க, என் தங்கச்சி மூலியமாக தான் எங்கள் குடும்பம் ரட்சிப்புக்குள்ளே வந்தது. இன்றைக்கி என் தங்கச்சி ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் விசுவாச பாதையில், ஆனால் கர்த்தர் இன்றைக்கி என்னை ஊழியக்காரனா கர்த்தர் மாச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு அழுதுருக்கும், அட பாவி என்னை அடிக்கிறேன்னு, அட பாவி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் தண்ணியில் முழுத்தினேன்னு. இன்றைக்கு நான் நூற்றுக்கணக்கான விசுவாசிகளுக்கு, ஜனங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. கவனிங்க, என் மக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. என் கையில் ஞானஸ்தானம் எடுக்கணும் விரும்பி வருகிறவர்கள் எத்தனையோ பேர் வேறு சபையில் இருந்து. ஆந்திராவில் ஒரு அரசியல்வாதி, நான் கூட்டத்தை முடிக்கும் பொழுது அன்றைக்கு அவர் அரசியல்வாதி, ஆனால் அந்த செய்தியை கேட்டு அவர் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டார். அந்த அரசியல்வாதி சொன்னார், பாஸ்டர் சிவா வந்தால் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்துப்பேன். அல்லேலூயா. அந்த அரசியல்வாதி ஒரு பெரிய ஞானஸ்தான ஆராதனை வைத்திருந்தார். அப்போ நான் போகும்பொழுது அந்த அரசியல்வாதி கிட்ட நிற்க மாட்டாங்க எல்லாரும். அந்த மனுஷன் கூனி குறுகி என்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லி, உன் கையில் தான் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அவர் ஒரு சுவிசேஷனாய் மாறினார். பிரதிஷ்டை கூட உன் கையினால் தான் நான் பிரதிஷ்டை பண்ணுவேன்னு சொன்னார். இது எதுக்கு சொல்கிறேன்? இது போல் அநேக ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் சொல்கிறேன், என் தங்கச்சி அடித்தேன்.
என் தங்கச்சிக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பாஸ்ட் அடித்தேன். ஆனால் கர்த்தர் மாற்றினா. கவனிங்க, மரணம் ஒரு அழகான ஒரு சின்ன குடும்பம். என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். பால்சன் சொன்னதை போல் அந்த ஊரில் 2 குடும்பத்தை மதிக்க மாட்டாங்கன்னா அது எங்கள் 2 பேர் குடும்பம் தான். கவனிங்க, கணக்கிலே இல்லாத 2 குடும்பம் எங்கள் குடும்பம் தான். என் குடும்பத்தை காட்டிலும் பால்சனுடைய குடும்பம் இன்னும் கஷ்டம். எங்கள் அப்பா ஆகிலாம் லாரி டிரைவர், கொஞ்சம் வளர்ந்து லாரி டிரைவராக மாறினார். ஆனால் அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்ச நாட்கள் ஒரு வேலை செய்ய முடியாது. கவனிங்க, இங்கேருந்து கர்த்தர் எங்களை எடுத்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், 2 செல்லாத காசு இன்றைக்கு கர்த்தர் அவனை பீகார்லையும் என்னைக்கு தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகனும் நந்தானே. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகனும் நந்தானே. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகனும் நந்தானே. கேளுமையா, என் தஞ்சமும் கேளுமையா, ஏசையா என் குறை தீருமையா. கேளுமையா, என் தஞ்சமும் கேளுமையா, ஏசையா என் குறை தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகனும் நான்தானே. தண்ணீரில்லா தாவரமாய் வாடி தவிக்கிறேன். பாலைவனம் நடுவினிலே பாதை தேடினேன். தண்ணீரில்லா தாவரமாய் வாடி தவிக்கிறேன். பாலைவனம் நடுவினிலே பாதை தேடினேன். கேளுமையா, என் தஞ்சமும் கேளுமையா, ஏசையா என் குறை தீருமையா. கேளுமையா, என் தஞ்சமும் கேளுமையா, என் குறை தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூரம் போன இளைய மகனும் நான்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது பரீட்சை எழுதும் பொழுது அவன் சொன்னான் 12வது ஃபெயிலு. நான் 10வது 5 சப்ஜெக்ட் ஃபெயிலு. மொத்த மார்க் 36. அல்லேலூயா. இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் பெரிய பெரிய ஆளெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் சர்ச்சில் மட்டும் கிடையாது, நான் போகிற அநேக இடங்கள், வெளி தேசம், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான். சீன ஒருத்தர், நான் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது ஒரு கப்பலுக்கு சொந்தக்காரன், ஒரு கப்பலுக்கு ஓனர். நான் சாப்பிடும் பொழுது என் பக்கத்தில் நின்று என்னை சாப்பிட வச்சு, நான் சாப்பிட்டு போட்ட மீன் எலும்பு, அந்த முள், நான் சாப்பிட்டு வச்ச விஷயத்தெல்லாம் எடுத்தார் அள்ளி. நான் யாரோ நினச்சிட்டேன் நான் மனுஷனை. அவங்க சொன்னாங்க, என்னை கூட்டிகிட்டு போனவர் பாஸ்டர், ஒரு பெரிய பணக்காரன், நிறைய பாஸ்டர்களுக்கு மாதம் மாதம் உதவி செய்கிறாரு. இவர்கிட்ட ஒரு பெரிய கப்பல் இருக்குது, கப்பலுக்கு சொந்தக்காரன். 10வது ஃபெயிலான
ஒன்றுத்துக்கு உதவாதவன் சாப்பிட்டு வச்சதை எடுக்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யம் அவனை வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்னே நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க, நம்ம ஒன்றும் கிடையாது. உன் படிப்பு, உன் பதவி, உன் அரசாங்க வேலை, கவனிங்க, பெரிய பெரிய ஆளாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்னே எப்போ வரமோ ஆண்டவர் சமூகத்தில் அங்கேயே கழட்டி எல்லாத்தையும் தூரம் வச்சுட்டு என் ஆண்டவருக்கு முன்னே வரும்போது நான் ஒன்றும் இல்லைன்னு வாங்க. அல்லேலூயா. என் தங்கச்சி பையன் அங்கே வந்திருக்கிறான், பேர் மோசஸ், இன்னொரு பையன் பேர் ஆரோன். என்ன அழகான ஒரு பேர் பாருங்க. ஊழியக்காரன் கூட வச்சுக்க மாட்டான் தன் பிள்ளைங்களுக்கு. நான் கூட காட்சன் பவர்சன் வச்சிருக்கிறேன், பைபிள்ல இருந்து எடுக்கல. என் தம்பி பையனுக்கு லார்ட்சன் வச்சேன். ஆனால் என் தங்கச்சி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோசஸ், பழைய ஏற்பாட்டில் பெரிய ஆள். ஆரோன் பெரிய ஆசாரியன். அவன் சர்ச்சு பக்கமே வந்ததில்லை, நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவன் வந்திருக்கிறான். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை என்ன தெரியுமா, எனக்கு இவ்வளோ வயசு ஆகிடுச்சு, இப்போது 50 நெருங்குது. கடைசி நாட்களில் எங்கள் தங்கச்சி மூலியமாக தான் நாங்கள் வந்தோம். இப்போ என் தங்கச்சிக்கு ஒரு சர்ச்சில் ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்குறேன். என்ன வேலை தெரியுமா, பாஸ்டிங் ப்ரேயரில் வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போடு. வேறு ஒன்றும் கிடையாது, நீ எதையும் செய்யாது, வரவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடு, வர ஊழியக்காரருக்கு சாப்பாடு செய், அவ்வளோதான். என் தங்கச்சி தான் முதல் எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டுச்சு. கடைசி நாட்களில் உனக்கு நான் கொடுக்குற ஒரு ஊழியம் சாப்பாடு செய்கிற ஊழியம். அல்லேலூயா. இப்போ என் தங்கச்சி பையன் இப்போ செல் எடுத்து சும்மா வச்சு எடுக்கிறான், இப்போ வீடியோ எடுக்கிறான். நான் யாரெல்லாம் தொட்டோன்னா அவங்களாம் ஆசீர்வாதம் ஆகிடுவாங்க. என் கிட்ட வந்து அவன் ஒருத்தரும் கெட்டு போனதில்லை. அல்லேலூயா. சரி, என் கடைசி நாட்களில் எல்லாரோடும் நாங்கள் ஊழியம் செய்யணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. புத்தி உள்ள ஸ்திரியா நீ புத்தி கட்ட ஸ்திரியா, குணசாலி ஸ்திரியா நீ குணங்கட்ட ஸ்திரியா. கரங்களை தட்டி பாடுவாங்க. புத்தி உள்ள ஸ்திரியா நீ புத்தி கட்ட ஸ்திரியா, குணசாலி ஸ்திரியா நீ குணங்கட்ட ஸ்திரியா. புத்தி உள்ள ஸ்திரியா நீ புத்தி கட்ட ஸ்திரியா, குணசாலி ஸ்திரியா நீ குணங்கட்ட ஸ்திரியா. புத்தி உள்ள ஸ்திரியோ தான் வீட்டை கட்டுறா, புத்தி இல்லா ஸ்திரியோ அதை இடித்து போடுறா. புத்தி உள்ள ஸ்திரியோ தான் வீட்டை கட்டுறா, புத்தி இல்லா ஸ்திரியோ அதை இடித்து போடுறா. புத்தி உள்ள ஸ்திரியா நீ புத்தி கட்ட ஸ்திரியா, குணசாலி ஸ்திரியா நீ குணங்கட்ட ஸ்திரியா. உன்னை தாயேன்னு சொல்லுவான், வாய மூடி இருந்தா உன்னை தாயேன்னு சொல்லுவான். நீ கூட கூட வாய போட்டா என்னன்னு சொல்லுவான். வாய மூடி இருந்தா உன்னை தாயேன்னு சொல்லுவான், நீ வாய மூடி இருந்தா உன்னை தாயேன்னு சொல்லலாம். நீ வீடு வீடா வாய போட்டா என்னன்னு சொல்லலாம். சொல்லுங்க பாப்பா, வேணாம் வேணாம், பெரிய வார்த்தை. அல்லேலூயா. வாய மூடி இருந்தா உன்னை தாயேன்னு சொல்லலாம், வாய மூடி இருந்தா உன்னை தாயேன்னு சொல்லலாம். நீ கூட கூட வாய போட்டா என்னன்னு சொல்லலாம். புத்தி உள்ள ஸ்திரியோ தான் வீட்டை கட்டுறா, புத்தி இல்லா ஸ்திரியோ அதை இடித்து போடுறா. புத்தி உள்ள ஸ்திரியோ தான் வீட்டை கட்டுறா, புத்தி இல்லா ஸ்திரியோ அதை இடித்து போடுறா. புத்தி உள்ள ஸ்திரியா நீ புத்தி கட்ட ஸ்திரியா, குணசாலி ஸ்திரியா நீ குணகட்ட ஸ்திரியா.
உங்க வீட்டுக்காரு சொந்தம் வந்தா, அண்ணன் தம்பி அக்கா வந்தா கறி சோறுதான். உங்க அண்ணன் தம்பி அக்கா வந்தா கறி சோறுதான். உங்க வீட்டுக்காரு சொந்தம் வந்தா பழைய சோறுதான். உங்க அண்ணன் தம்பி அக்கா வந்தா கறி சோறுதான். உங்க அண்ணன் தம்பி அக்கா வந்தா கறி சோறுதான். உங்க வீட்டுக்காரு சொந்தம் வந்தா பழைய சோறுதான். புத்தி உள்ள ஸ்திரியோ தான் வீட்டை கட்டுறா, புத்தி இல்லா ஸ்திரியோ அதை இடித்து போடுறா. புத்தி உள்ள ஸ்திரியோ தான் வீட்டை கட்டுறா, புத்தி இல்லா ஸ்திரியோ அதை இடித்து போடுறா. புத்தி உள்ள ஸ்திரியா நீ புத்தி கெட்ட ஸ்திரியா, குணசாலி ஸ்திரியா நீ குணங்கெட்ட ஸ்திரியா. சேர்த்து உன் குடும்பத்தை நடத்து, 5 சேர்த்து உன் குடும்பத்தை நடத்து. 600 ஆக்கி வீட்டு விளக்கையும் ஏற்று, 5 சேர்த்து உன் குடும்பத்தை நடத்து. 600 ஆக்கி வீட்டு விளக்கையும் ஏற்று. புத்தி உள்ள ஸ்திரியோ தான் வீட்டை கட்டுறா, புத்தி இல்லா ஸ்திரியோ அதை இழுத்து போடுறா. புத்தி உள்ள ஸ்திரியோ தான் வீட்டை கட்டுறா, புத்தி இல்லா ஸ்திரியோ அதை இழுத்து போடுறா. வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. இயேசுவோடு திரள் கூட்டம், இந்த சகோதரியோடு வெகு ஜனம். நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் ஊர்ல இருந்து சுடுகாட்டுக்கு போகுது, ஒரு பெரிய கூட்டம் வெளியில இருந்து ஊருக்குள்ள போகுது. இதற்கு முன்ன நிற்கிறவர் இயேசு பெருமான் அந்த மனிதனை செத்து போன பிள்ளை அடக்கம் செய்ய முன்ன நின்னவ அவங்க தாய். கவனிங்க. இயேசு பெருமான் அந்த ஊருக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது நடந்த சம்பவம் 12. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அந்த வாலிபன் தன் தாய்க்கு ஒரே ஒரு மகன், அல்லேலூயா, ஒரே ஒரு பிள்ளை. புருஷனை கைவிட்டவ, ஏற்கனவே செத்து போனான் புருஷன். தான் முழு நம்பிக்கை யார் மேல வச்சிருப்பா தெரியுமா? அந்த தாய் அந்த பிள்ளை மேல வச்சா. இப்போ யார் செத்து போட்டோம் தெரியுமா? அந்த பிள்ளை. இன்னும் ஒரு படி சொல்லணும்னா அவளுடைய நம்பிக்கை இப்பொழுது செத்து போச்சு. இந்த காலை வேளை நான் சொல்றேன், நம்முடைய நம்பிக்கை செத்து போய் இங்க வந்திருக்கலாம். நீங்க எதையெல்லாம் பெருசா நினைக்கிறீங்களோ நினைச்சீங்களோ அதெல்லாம் செத்து போன ஒரு அனுபவத்துக்குள்ள போயிட்டு இருக்கலாம். கவனிங்க. அல்லது செத்து கொண்டிருக்கலாம். உங்களையும் என்னையும் அபிஷேகித்து நம்ம இதுவரையிலும் நடத்தின தேவன், நான் சொல்றேன், உன் நம்பிக்கை ஒரு நாளும் சாவதில்லை என்று என் கர்த்தர் சொல்றார். நம்பிக்கை செத்து போச்சம்மா, ஐயா நம்பிக்கை செத்து போச்சு. இப்ப தான் நம்பிக்கை இரவெல்லாம் வச்சு ஒரு நாள் முழுக்க அழுதுருப்பான். இல்ல, இந்த பிள்ளை தான் நான் நம்பினேன், அந்த சரீரத்தை வைத்து அழுதிருப்பாள். இப்போது நேரம் வந்தது, தன் நம்பிக்கையை அடக்கம் செய்கிற நேரம். செத்து போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், செத்து போன அந்த நம்பிக்கையை கொஞ்ச நேரமாக பார்த்து கொண்டிருந்த தாய் இப்பொழுது அந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த நம்பிக்கை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. ஏன் என்று சொன்னால் தன் நம்பிக்கையை அடக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்படி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்னா எத்தனை பேர் இங்கே நிற்க முடியும்? எனக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்னே ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. என் குடல் சரிந்து வெளியே வந்துடுச்சு. குடல் இறக்கும். இப்போ ஆப்ரேஷன் செஞ்சு அந்த குடலுக்கு உள்ளே அனுப்பிட்டு உள்ளே வச்சுட்டு மேலே வலை வச்சு தைச்சிட்டாங்க. எனக்கு டாக்டர் கூப்பிட்டு சொன்னது என்ன தெரியுமா? நீ இவங்க பேசக்கூடாது, ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுத்தா மறுபடியும் எங்கேயாவது பிச்சுக்கும், இல்லை இந்த வலியை கூட பிச்சு வெளியே வந்துடலாம். மறுபடியும் அதே இடத்துல நாங்கள் அடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்கள் அல்லேலூயா, இது மருத்துவருடைய வார்த்தை. ஆனால் என்னைக்கு அவங்க சொன்னாங்களோ அன்னிலிருந்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த மருத்துவ வார்த்தையை கூட ஆண்டவர் சில நேரத்தில் பொய்யாக்கிடுவார். கவனிங்க, அவ்வளோதான், சாக வேண்டிய சூழ்நிலை. இனி ஊழியம் செய்ய முடியாது, பேச முடியாது, ப்ரெஷர் கொடுக்க முடியாது. நான் 18 வயசில் கோயில் பெருக்கு வந்தேன். இப்போ என்னுடைய பிச்செல்லாம் ஐ பிச்சில் பாடுவேன், ரொம்ப ஐ பிச்சில் பாடுவேன். அப்போல்லாம் மைக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. வெறும் ஒரு இதை டேபிள் மேலே கையை வச்சு அடித்து இந்த கையெல்லாம் காய் காய்ச்சிடும். அதெல்லாம் அடிச்சுட்டு பாடுவேன். விசுவாசி இல்லை, யாருமே இல்லை, ஜனங்கள் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. என்னை அழைச்சி என் தெய்வம் மேலே, என் தெய்வம் என்னை நடத்துவார். என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. என் மனைவி கூட சொன்னாங்க, சிஎஸ்ஐ பெரிய ஸ்தாபனம், அதை விட்டு வெளியே போகிறோமே, அது ஊழியம் இல்லையான்னு கேட்டாங்க. உனக்கு புரியாமல் இருக்கலாம் சில நேரங்கள், ஆனால் என் அழைப்பு எனக்கு தான் தெரியும். நான் நிறைய நேரங்களில் சொல்லுவேன், எம்பிபிஎஸ் படித்தா அவர் யார் ஆவார் சொல்லுங்கள் வாயை திறந்து. ஆனால் அவங்க மனைவி படிக்காமே டாக்டர் அம்மாவாயிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? என் மனைவி சும்மாவே பாஸ்டர் அம்மா ஆயிட்டா, ஆனால் நான் படித்து பாஸ்டர் ஆனேன். அப்படிதானே? சும்மாவே டாக்டர் ஆகும் பாஸ்டர் அம்மா ஆனவங்களுக்கு தெரியாது. ஆகினால அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. கவனிங்க, அப்படி அந்த ஊழியத்து பாதையில் வரும் பொழுது ஒரு சின்ன நம்பிக்கை எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சபையை தருவேன், 4 திசையில் இருந்த ஜனங்கள் உன்னை தேடி வரும். நீங்கள் நம்புறீங்களா? 30 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டிருந்து என் சர்ச்சுக்கு வராங்க. நீங்கள் கை தட்டுருக்கணும். இப்போ தட்டாதீங்க. இந்த கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கை தட்டுற வட்டி இந்த கதையே வேணாம். இல்லை, 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து என் சபைக்கு வரவங்க உண்டு. பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றாங்க சர்ச்சுக்கு. 7:30 மணி ஆராதனைக்கு அங்கேருந்து வருவாங்க, ரொம்ப தூரத்தில் வருவாங்க, பல சபைகளை கடந்து வராங்க. நானே நினச்சிட்டு இவங்க ஏன் நம்மளை தேடி வராங்க, எத்தனை சர்ச்சை தாண்டி வராங்க. சொல்கிறேங்க, இங்கே கூட நீங்கள் வரலாம். ஏன்னா இதுதான் உங்களுடைய ஸ்தலம். கர்த்தர் உங்களை இங்கே தான் வச்சிருக்கிறாரு. பல சபைகள் இருக்கலாம், பல பாஸ்டர் இருக்கலாம். இந்த பாஸ்டர் காட்டிலும் ரொம்ப டேலண்டான ஆள் இருக்கலாம். அது அல்ல. என்னை காட்டிலும் பாடுறவங்க நல்லா இருக்கலாம், நல்ல பாடகர் இருக்கலாம். என்னை காட்டிலும் நல்ல டேலண்டான ஆட்கள் இருக்கலாம். அது அல்ல. எனக்குன்னு ஒரு மந்தையை கர்த்தர் கொடுத்துருப்பார். அந்த மந்தை என்னை தேடி தான் வரும். அல்லேலூயா. இந்த ஆண்டோட கிருபையில் நூற்றுக்கணக்கான மக்களை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இப்போ 1000 பேர் அமர்வதற்கு சபை கட்டிட்டோம். பாதி வேலை முடிச்சுட்டேன். கவனிங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் வந்தோம். இல்லை, உங்கள் பாஸ்டர் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். இந்த சர்ச்சுக்கு நான் வரும்போதெல்லாம் உட்காந்து அழுதுட்டு தான் போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு அழுமுஞ்சி, ஆனால் இங்கே வந்தால் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுவேன். கண்களில் கண்ணீர் நிறைஞ்சிட்டே இருக்கும். அவர் செஞ்சதெல்லாம் அதை சொல்லி முடியாது. அல்லேலூயா. உயிருடன் வாழ்வது உம்மால் தான் ஏசையா, சுகமுடன் இருப்பதும் உம்மால் தான் ஏசையா. உங்க கிருபை இல்லைன்னா நான் மண்ணா போயிருப்பேன். உங்க தயவு இல்லைன்னா மண்ணோடு மண்ணா மாறியிருப்பேன்.
நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆரம்ப நாட்கள் உங்கள் பாஸ்டர் எல்லாம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் நிறைய நேரங்களில் கஷ்டம் நம்ம நினைக்கிறோம்ல, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவோம். சோறு கிடைக்குமா கடவுளை, அல்லேலூயா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு சாப்பாடு வேணும், எங்களுக்கு இது வேணும், அது வேணும். 35 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வருவேன் நான். ரேஷன் அரிசி, ரேஷன் கார்டு கூட எனக்கு கிடையாது அப்போ. அங்கே போய் கெஞ்சுவேன், யாராவது ரேஷன் கார்டு கேட்பேன். கேட்டு கேட்டு ஒரு மூட்டையில் அரிசியை தூக்கி சைக்கிளில் வச்சுட்டு 35 கிலோமீட்டர் சைக்கிள் மடிச்சுட்டு போய் 35 கிலோமீட்டர் மறுபடியும் அந்த அரிசியை சுமந்துட்டு வந்து அதில் கஞ்சி காசி அதை சாப்பிட்டு ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. உங்கள் பாஸ்டர்மா அச்சு முறுக்கெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் நாங்கள் கடையில் போட்டு அதை விற்று. ஆண்டவர் நல்லவர். நாங்கள் பொன்னேரில் எங்கே இருந்தோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பொன்னேரி இன்னைக்கு என்னால தெரியும் எங்கே இருக்குதுன்னு. பொன்னேரில் நான் செலவு பண்ண செலவு லட்சக்கணக்கில் செலவு பண்ண சபைக்கு இன்னைக்கு என்னால் சொல்ல முடியல, பெருமைக்காக அல்ல, கர்த்தர் தயவா மன்னிக்கணும். பொன்னேரிலே இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச் நான் தான் கட்டிட்டு இருக்கிறேன். பாரம்பரிய சபைகள் உண்டு, இன்னைக்கு இன்றும் வைராகியத்தோடு கட்டிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், அவளுக்கு நம்பிக்கை செத்து போச்சு. அவளுடைய நம்பிக்கை செத்து போனது. அந்த நம்பிக்கை இப்பொழுது அடக்கம் செய்ய கொண்டு வருகிறாள். நான் சொல்றேன், இந்த காலமில்லை, உங்களுக்கு நம்பிக்கை செத்து போச்சா, அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிறவங்களோடு கூட இருக்கிறார். உங்க நம்பிக்கை செத்து போச்சு நீங்க நினைக்காதீங்க. அது பாடைகளை கூட கலைத்திட்டு நீங்க கொண்டு போயிருக்கலாம், அடக்கம் பண்ண கூட நீங்க முடிவு பண்ணிட்டு இருக்கலாம். கல்லறைக்கு போவதற்கு முன்பாகவே அதற்கு உயிர் கொடுக்க என் தேவனால் முடியும். இங்க ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுங்களா? ஊர் வாசலாண்டு வந்து பிடிக்கிறார் இயேசப்பா. இயேசுவோட திரள் ஜனம். ஆனா அந்த பிள்ளை அடக்கம் பண்ண வந்த அந்த தாய், அந்த ஊர்ல இருந்து வந்த ஜனம் எவ்வளவு தெரியுங்களா? வெகு ஜனம், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்தா. ஆனா அதை காட்டிலும் அதிகமான ஜனம் யாரோடு வந்தாங்க தெரியுமா? இயேசுவோடு. இயேசு அந்த ஊர் வாசலுக்கு சமீபித்தார். நல்லா கவனிங்க, மெயின் கேட் இருக்கும். கரெக்டா இப்ப எங்க போய் நின்றுட்டார் தெரியுமா? எங்க நின்றுட்டாருங்க? மெயின் கேட்டான நின்றார். அதுதான் வசனம் சொல்லுது, ஊர் வாசலுக்கு சமீபத்த போது கிட்ட போயிட்டாரு. இந்த செத்து போன இந்த பையனுடைய சரீரத்தை பாடையிலே சுமந்து கொண்டு வந்தவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா, அந்த ஊர் வாசலுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பக்கத்தில் நிற்கிறாரு. கேட்டு இயேசு பெருமான் கேட்டு அடைச்சிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா இயேசு என்கிற ஒரு மனிதரால், ஒரு தெய்வத்தால் அந்த முழு கேட்டு அடைக்க முடியாது. இயேசுவோடு வந்திருக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? இப்போ திரளான கூட்டம். அந்த கேட்டை தாண்டி ஜனங்கள் பயங்கரமா நிற்கிறாங்க. அடக்கம் பண்ண வந்த சரீரம் உள்ள நிற்குது. ஊருக்கு உள்ள கேட்டு கிட்ட வந்துட்டாங்க அவங்களும். கொஞ்சம் கவனிங்க, ஒரே நிமிஷம் என் தேவன் கொஞ்சம் தாமதமாய் வந்திருந்தார், அந்த செத்த பணத்தை தூக்கிட்டு, லெஃப்ட் சைடு சுடுகாடா ரைட் சைடு சுடுகாடா எனக்கு தெரியாது, ஆனால் சுடுகாடை நோக்கி போயிருப்பாங்க. இயேசு பெருமான் அதன் பிறகு தான் உள்ளே போயிருப்பார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஐயோ ஆண்டவர் இன்னும் செய்யலை, இன்னும் வரலை, என் வாழ்க்கையில் நடக்கலை, இன்னும் கண்ணீர், இன்னும் கவலை, இன்னும் வேதனை, இன்னும் அவமானங்கள், நிந்தைகள், இன்னும் போராட்டம், என் வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லை, என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு மாப்பிள்ளை வரல, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கல, கட்டின வீடு துவங்கின வீடு பாதியில் நிற்குது, திருமணம் ஆகி பிள்ளை பாக்கியம் கிடையாது, நல்லா படிச்சிருக்கிற வேலை இல்லை, இன்னும் இந்த இயேசு எப்பொழுது வருவார் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். நான் சொல்கிறேங்க, உங்கள் நம்பிக்கை செத்து கூட போயிருக்கோம். ஆனால் அந்த நம்பிக்கையை அடக்கம் செய்ய என் தேவன் ஒரு நாள் விடுவதில்லை. அந்த நம்பிக்கை அடக்கம் செய்ய என் தேவன் ஒரு நாளும் விட்டு பார்ப்பதே கிடையாது. அவ ஊர்ல அழுதுருப்பா, பிள்ளை செத்து போச்சு, வேதனையோடு இருந்துப்பா, இரவெல்லாம் கண் விழித்திருப்பாள். அப்பெல்லாம் இயேசு வரல. எப்போ வந்தார் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தூரம், கொஞ்சம் சில நிமிடங்கள் விட்டு இருந்தா அவனை அடக்கம் செய்திருப்பார்கள். சரியா என் இயேசு வந்து நின்றார்.
நான் சொல்கிறேன், சரியான தக்க சமயத்தில் என் தெய்வம் வந்து நிற்பார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுவார். அவர் உங்களை குறுக்கிட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் செத்து போன அந்த நம்பிக்கைக்கு என் தேவன் உயிர் கொடுப்பார். இப்போ கவனிங்க, நம்ம ஊர்ல எல்லாம் சாவு தூக்கிட்டு போனாங்கன்னு வச்சிங்களேன், வண்டி ஓரமாக நிற்கும். ஆமாம் தானே? ரோட்டில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சாவுக்கு வந்துருச்சுன்னு எத்தனை சாவு வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னங்க செய்வோம்? ஓரமாக தானே நிற்போம். ஏசப்பா ஓரம் நிற்கிறவர் கிடையாது, அவர் ஒதுங்கி நிற்கிறவர் கிடையாது. உன் செத்து போன நம்பிக்கை ஒருவேளை நீ எதிர கூட கொண்டு வந்திருக்கலாம். அது அன்று இயேசு பெருமான் யூதன். இயேசு பெருமான் பார்த்தீங்கன்னா யூதர் தீட்டானதுக்கு முன்னே நிற்கக்கூடாது, தீட்டானதை தொடக்கூடாது. கவனிங்க, அந்த இஸ்ரவேலின் தேவன் கவனிங்க இப்பொழுது சாவுக்கு எதிர நிற்கிறாரு. இயேசு பெருமான் சரியான நேரத்தில் குறுக்கிட்டார் நின்று. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, இங்கே கவனிங்க. அவர் வாசல் சமீபத்த போது மரித்து போனதை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான், அவளோ கைம்பெண்ணாக இருந்தால். வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்தார். நல்லா கவனிங்க, ரெண்டு பேரும் கேட்டு தான் நடக்குது இந்த விஷயம். என் ஆண்டவர் அப்படி வந்து நிற்பாருங்க. சில நேரம் வெளியே அனுப்ப மாட்டார். உன்னை நம்புறீங்களா? உங்களை பிரச்சனை விட மாட்டாரு, உங்களை சாகடிக்க விட மாட்டார், உங்களை அடக்கம் பண்ண விட மாட்டாரு. ஆண்டவர் அப்படி விட மாட்டார். தக்க சமயத்தில் வந்து நிற்பார். அங்க வந்து நின்று என்ன நடந்துச்சு தெரியுமா? வெகு ஜனம் இருந்துச்சுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் யாரை வெகுஜனம் வந்தாங்க. ஆனால் ஏசப்பா பார்வை யார் மேலே போச்சு தெரியுமா? நான் சொல்கிறேன், இன்றைக்கு இங்கே நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இயேசுபிரமன் யாரை பார்ப்பார் தெரியுமா? உண்மையாக வேதனையோடு கஷ்டத்தோடு முழு உள்ளத்தோடு இன்றைக்கு அவரை தரிசிக்க வந்திருக்கிற உங்கள் மீது ஆண்டவருடைய பார்வைப்படும். நம்மளை யார் பார்க்காம போகலாம், பாஸ்டர் கூட சில நேரங்களை பார்க்காம போகலாம், நான் கூட பார்க்காம போகலாம், எனக்கு தெரியாத மனுஷன். ஆனால் ஒன்று சொல்லுவேன், உங்களை காண்கிற தேவன், உன் பிரச்சனையை பார்க்கிறவர். வெளியே நம்ம சிரிப்போம்ல, வெளியே சிரிப்போம், உள்ள அழுதுட்டு இருக்கும் நம்ம இருதயம். வெளியில நல்லா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். சில பெண்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம நாட்டில் புருஷன் ஊதாரியா இருப்பான், குடிகாரனா இருப்பான், ஆனால் வெளியே என்ன பண்ண மாட்டாங்க, கேட்டால் நல்லா இருக்கிறேன். அவங்க அப்பா அம்மாவும் கூட சொல்ல மாட்டாங்க, நான் நல்லா இருக்கிறேம்மா, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிற எத்தனையோ பெண்மணிகள் எனக்கு தெரியும். சிலது நல்லா வாழும், வாழ தெரியாதது, புருஷனை குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு. இந்த கேரக்டர் எனக்கு தெரியும். அல்லேலூயா. கவனிங்க, இயேசுவின் பார்வை அவள் மீது பட்டது. இயேசு அவளை பார்த்தார். இந்த காலை வேளையில நான் சொல்கிறேன், உன் நம்பிக்கை சாவதில்லை. அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கணும்னா இப்போ யாரங்க பார்ப்போம்? சாவு வீட்டுக்கு போனோம், ஒரு செத்து போயிருக்கிற சடலத்தை கடத்தி வச்சிருக்கிறோன்னா யாரை பார்ப்போம்? நம்ம யாரை பார்ப்போம்? உண்மையை சொல்ல, யாரை பார்ப்போம்? சாவு வீட்டுக்கு போனால், கல்யாண வீட்டுக்கு போனால் யாரை பார்ப்போம்? கல்யாண பொண்ணை பார்ப்போம், கல்யாண பையனை பார்ப்போம், இதுக்கு ஏற்ற ஜோடி இதுவா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இல்லை, பொண்ணு நல்லா இருக்குது, பையன் நல்லா இல்லை, பையன் நல்லா இருக்கிறான், பொண்ணு நல்லா இருக்குது, இது கொஞ்சம் குட்டையாக இருக்குது, அது கொஞ்சம் நெட்டையாக இருக்குது. இவ்வளோ கதை பேசிட்டு அந்த 100 ரூபாவை மொய் பணம் வச்சுட்டு குடும்பமாக போய் சாப்பிட்டுட்டு குறை சொல்லிட்டு வேற வருவோம். நீங்கள் இருக்க மாட்டீங்க, அந்த ஊர் சக்கரெல்லாம் பக்கம்லாம் இருக்குது. கவனிங்க, கல்யாணத்துக்கு போனால் கல்யாண பொண்ணை பார்ப்போம், பையனை பார்ப்போம். சாவுக்கு போனால் செத்த பணத்தை பார்ப்போம். ஆனால் என் இயேசு யாரை பார்த்தார் தெரியுமா? செத்து போனது அவளுக்கு பெருசாக இருக்கலாம், செத்து போனதுக்காக அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு வேதனையோடு நிற்கிற அந்த உள்ளத்தை என் தேவன் கண்டார். அவளை பார்த்தார். சொல்ல, உங்களை காண்கிறவர், உங்களை காண்கிறவர். அவளை பார்த்து அவள் மேல என்ன வந்துருச்சு அவருக்கு? ஏங்க, அந்த அம்மா கூட பிறந்தவங்க கிடையாது, தெரிஞ்சவங்க கிடையாது, முன்ன பின்ன பார்த்து பேசலை ஏசாமி. அவள் மேலே என்ன வந்துச்சு தெரியுமா? ஒரு மனதுருக்கம். அல்லேலூயா. யார் ஒருவனுக்கு இந்த மனதுருக்கம் இருக்கிறதோ அது ஊழியக்காரர் அந்த ஊழியம் வளரும். இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவரு அழறாரு, நானும் அழறேன். அந்த மனதுருக்கம். கவனிங்க, இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினார். 3வது வசனம் சொல்லுது, மனதுருகி. யாருன்னா சொல்ல முடியுங்களாங்க இந்த வார்த்தை? அழாதே அம்மா, நீ அழாத, ஐயா நீ அழாத. எந்த மனிதனும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் அழ வச்சு பார்த்தவங்க நிறைய பேர்.
அழ வச்சு பார்த்துருக்குறாங்க. நான் அழுவேனா, நான் தோத்து போயிடுவேனா, ஊரை விட்டு ஓடி போவேனா, இந்த ஊழியத்தை விட்டு ஓடிடுவேனா, அப்படி ஜெபம் பண்ணவரெல்லாம் உண்டு. நான் எனக்கு தெரியும், ஊழியத்தை விட்டு நான் ஓடி போகணுன்னு ஜெபம் பண்ணவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எந்த கூட்டம் பொன்னியரியை விட்டு நான் ஓடணும்னு ஜெபம் பண்ணிச்சோ அவங்க சர்ச்சு பொன்னியரில் இல்லை. இப்போ பொன்னியரிக்கு வெளியே போயிட்டாங்க. நான் நகராட்சி பொன்னியரில் 2வது வார்டில் உள்ளே இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் ஓடணும் அழணும்னு நினைக்கிறவனுக்கு மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். மனதுருகி அவர் சொன்னார், நீ அழாத. நான் சொல்கிறேன், இந்த காலவேளை நீங்கள் அழுதது போதும், அழுதது போதும். என் கண்களை இப்போ நான் நிறைய நேரங்கள் அழுது எதை நினச்சி தெரியுமா அழுவேன்? எனக்கு இல்லை, நான் அழுததே கிடையாது. இப்பெல்லாம் அழ மாறிடுச்சு. அவர் செய்ததை நினைத்து அழுதுருப்பேன், அவர் செஞ்சதை நினச்சி அழ வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவளை பார்த்து அழாதம்மா, நீ அழுதது. எந்த சுச்சுவேஷனில் சொன்னார் தெரியுமா? புள்ள இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ண போகிறாங்க. யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்கிறவங்க எப்படி நினைப்பாங்க? சொல்கிறவங்கள அழாதன்னு சொல்லுவாங்களா யாருன்னா? அவர் சொல்கிறாரு, நீ அழாதே. அழாதேன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த செஞ்சார் பாருங்க. அழாதேன்னு சொன்னது மட்டும் இல்லை, சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கிட்ட வந்துட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம அழும்பொழுது நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை விட்டு ஓடுவாங்க. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவர், நீ எப்பொழுது அழுகிறாயோ, எப்பொழுது எல்லாம் போச்சு நீ நினைக்கிறியோ, நிராகரியா நிற்கிறாயோ, அப்பொழுது கிட்ட வருகிற கர்த்தர். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் கிட்ட வந்து கவனிங்க, எதை தொட்டாரு? அவர் யாரை தொற்றுக்கணும்? யாரை தொற்றுக்கணுங்க? சத்தவனை தொற்றுக்கணும். சத்தவனை தொட்டாரா? கிடையாது. அந்த அம்மாவை சொல்லிட்டார், அழாதம்மா, மனதுருகினார். இல்லை, கிட்ட வந்தார். கிட்ட வந்துட்டு அந்த அம்மா பக்கத்தில் இருப்பா. எதை தொட்டாரு? பாடை மேலே யார் இருக்கிறது? பாடையில் யார் இருக்கிறது? பிள்ளை செத்து போயிருக்குது, சடலம் இருக்குது. அவர் சடலத்தை தொடலை. எந்த பாடை இவனை அடக்கம் பண்ண காரணமாய் ஒருவேளை சுமந்து போயிட்டு இருக்குதோ அதை தொட்டார். வசனம் சொல்லுது, மரித்தவன் பாடையை தொட்டு நின்றார்கள். இப்போ இந்த சரீரம் எங்கே இருக்குதுன்னா பாடையில் தான் படுக்க வச்சிருக்கிறாங்க. அவர் தொட்டது பாடையை. வந்துட்டு இருக்கிறான், பாடையை தொடுறாரு. தொட்டதுமே சுமந்து வந்தவர்கள் நிற்கிறார்கள். நின்றதுமே இப்போ சொல்றாரு, அப்பொழுது அவர், வாலிபனே, கவனிங்க, அவர் பாடையை தொட்டனால தான் சுமந்தவன் என்ன பண்ணான்? இல்லைன்னா இவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டுப்பான், இல்லை அடக்கம் பண்ண ஓடிட்டுப்பான். பாடையை தொடுறாரு, சுமந்தவன் நின்னான். இப்போ ஏசப்பா சொன்னார், வாலிபனே, என்னமோ தூக்கத்தில் ஒரு எழுப்புற மாதிரி இருக்குது. வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். எங்க உட்கார்ந்தான்? சுமந்தவன் எங்க இருக்கிறான்? நம்மளா இருந்தா விட்டு ஓடி இருப்போம். சுமந்தவன் நிற்கிறான். சுமந்து வந்த சரீரம், செத்து போன சரீரம் எழுந்து உட்கார்ந்து பாடை மேல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், உங்களை அடக்கம் பண்ண கொண்டு வந்த சில விஷயம் இருக்குதில்ல, நீங்கள் அது மேலே உட்காருவீங்க. அல்லேலூயா. அங்கேருந்து பேசுவீங்க. கவனிங்க, நீங்கள் எந்த இடம் உங்களுக்கு ஒருவேளை ஒரு பெரிய அழிவை தர காரணமாக இருந்துச்சோ அங்கே அமர்ந்து பேசுவீர்கள். கர்த்தர் பாடையை தொட்டார், சரீரத்தை தொடலை. இந்த பாடையை தொட்ட பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொடுத்தது. வசனம் சொல்லுகிறது,
அவன் எழுந்து உட்கார்ந்து அவன் பேச தொடங்கினான். வசனம் சொல்லுகிறது, அவனை அவன் தாயின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 4:19. ரோமர் 4:19 வாசித்து நாம் ஜெபிப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, அவன் ஏறக்குறைய 100 வயதாய் இருந்த பொழுது, தன் சரீரம் செத்து நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் தந்திருந்தார். உன் சந்ததியை கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இப்போ வயசு ஐயாவுக்கு எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ வயசுங்க? 100 ஆயிடுச்சு. 100 வயதாகி இப்பொழுது வசனம் சொல்லுது, தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்ன பண்ணலையா? அவன் எண்ணல. நீங்க கவனிங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? 100 வயசானா சரீரம் செத்து போச்சு. இனி பிள்ளை பெற்றெடுக்க கூடிய எந்த சூழலும் இல்லை. ஆபிரகாமுடைய சரீர ரீதியா அவன் ஆயத்தமா இல்லை. ஒரு பிள்ளை பெறுவதற்கு எந்த தகுதியும் ஆபிரகாமிடத்துல இல்லை. அததான் வசனம் தெளிவா சொல்றது, சரீரம் செத்து போச்சு. சாராளுடைய சரீரம் சாகல, எது செத்து போச்சு? கர்ப்பம் செத்து போச்சு. அப்புறம் எப்படிங்க ஒரு பிள்ளை பிறக்கும்? ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல. நான் இப்படி யோசிக்கிறேன், எப்பொழுதெல்லாம் நட்சத்திரங்கள் வானத்தில் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆபிரகாம் படுத்து பார்த்துருப்பார், என் பேரப்பிள்ளைங்க இப்படி தான் வரப்போகுது, இவ்வளோ பேரப்பிள்ளைங்க நான் பெற்றெடுக்க போகிறேன், என் மூலியமாக என் சந்ததி எப்படியெல்லாம் பெருக போகிறது. அவன் எப்பொழுதெல்லாம் கடற்கரை மணலை பார்த்தானோ அப்பொழுதெல்லாம் நினச்சிருப்பார், என் பிள்ளைங்க இப்படி இவ்வளோவா பெருக போகிறது. நினச்சி 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 வருஷம் ஓடி போச்சு. கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. ஒன்றும் நடந்து பாடில்லை. ஆனால் ஆபிரகாம் ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்தது. சரீரம் செத்ததையும் கர்ப்பம் செத்ததையும் அவன் எண்ணாதிருந்தான். நான் சொல்றேன், இவளுடைய நம்பிக்கை பிள்ளை, இந்த பிள்ளை செத்து போச்சு. இந்த காலை வேலை சொல்றேன், உங்களுடைய நம்பிக்கை செத்து போச்சா? நீங்க கஷ்டப்படாதீங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க. அந்த நம்பிக்கை சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னே என் தேவன் உள்ள வந்தார். அல்லேலூயா. எங்க பிடிச்சார் தெரியுமா? அவங்கள வாசல் மெயின் கேட்டாண்டே பிடிச்சிட்டார், வெளியே அலோவ் பண்ணல. சில நேரங்கள் பிணம் ஊருக்கு வெளியே போயிடுச்சுன்னா போன பிணத்தை மறுபடியும் எங்க கொண்டு வரக்கூடாது? எங்க கொண்டு வரக்கூடாது? ஊருக்குள்ள. ஏன்? அது தீட்டு, அது தீட்டு. ஆகினால்தான் ஆண்டவர் எங்க பிடிச்சார் தெரியுமா அவனை? நீ வெளியே போய் உயிரடைஞ்சா கூட இந்த ஊர் ஜனம் விடாது. ஏதோ ஒன்று பேசுவான், நீ ஊருக்குள்ளவே இரு. கேட்டுக்கும் வெளியே வருவதற்கு எத்தனை அடிகள் இருக்கும், அதற்குள்ளாகவே இயேசு உள்ள போயிட்டார். அல்லேலூயா. நம்ம கடைசி நேரம் ஒன்று வருது முடிச்சா வாழ்க்கையில், எல்லாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க கூட இயேசு இருப்பார். எல்லாரும் கை விட்டுருப்பான். நீங்கள் மறந்துடாதீங்க, அந்த நேரம் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவார். ஏதோ ஒரு விதத்தில் வந்து நிற்பார். அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து நிற்பார். ஒரு முறை 2 லட்சம் ரூபாய் மறுநாள் நான் கொடுக்கணும். கடன் பிரச்சனை, 60 லட்சம். கொரோனாவில் 40 லட்சம் ரூபாய் இடத்த வெறும் 12 லட்சத்துக்கு கொடுத்தேன். 25 லட்சம் இடத்த 9 லட்சத்துக்கு கொடுத்தேன். 2 கார் நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன். எல்லாம் என்னை விட்டு போச்சு. கவனிங்க, ஆனால் இயேசு என்கிற ஒரு தெய்வம் என்னை விட்டு போகவே போகலை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. உம் கிருபை இல்லை என்றால் நொடி பொழுது மறந்திருந்தா தாயின் கருவினிலே சிதைந்து போயிருப்பே. மேகம் போல் நானும் கலைந்து போயிருப்பே.
மேகம் போல் நானும் கலைந்து போயிருப்பேன். ஆதரவா யாரும் இல்லை, அன்பு காட்ட எவரும் இல்லை, பாசம் வைக்க தாயும் இல்லை, பாதுகாக்க தந்தையும் இல்லை. ஆதரவா யாரும் இல்லை, அன்பு காட்ட எவரும் இல்லை, பாசம் வைக்க தாயும் இல்லை, பாதுகாக்க தந்தையும் இல்லை. இரக்கம் இல்லை என்றால் இறந்து போயிருப்பேன், மறந்து போயிருந்தா மறித்து போயிருப்பேன். இரக்கம் இல்லை என்றால் இறந்து போயிருப்பேன், மறந்து போயிருந்தா மறித்து போயிருப்பேன். மறந்து போயிருந்தா மறித்து போயிருப்பேன், மறந்து போயிருந்தா மறித்து போயிருப்பேன். உம் கிருபை இல்லை என்றால் பொழுது மறந்திருந்தா தாயின் கருவிலே சிதைந்து போயிருப்பேன். மேகம் போல் நானும் கலைந்து போயிருப்பேன். கஷ்டங்களை கடந்து வர நித்தம் நித்தம் கற்று தந்தி, கண்ணீரில் நீந்தி வர தினம் தினம் சொல்லி தந்தி. கஷ்டங்களை கடந்து வர நித்தம் நித்தம் கற்று தந்தி, கண்ணீரில் நீந்தி வர தினம் தினம் சொல்லி தந்தி. பாடுகள் சுமக்க பழக வைத்தீரே, பள்ளங்களை தாண்ட பலன் தந்தீரே. பாடுகள் சுமக்க பழக வைத்தீரே, பள்ளங்களை தாண்ட பலன் தந்தீரே. பள்ளங்களை தாண்ட பலன் தந்தீரே, பள்ளங்களை தாண்ட பலன் தந்தீரே. உம் கிருபை இல்லை என்றால் ஒரு பொழுது மறந்திருந்தா தாயின் கருவிலே இருந்து போயிருப்பேன். மேகம் போல் நானும் கலைந்து போயிருப்பேன். உம் கிருபை இல்லை என்றால் ஒரு பொழுது மறந்திருந்தா தாயின் கருவிலே இருந்து போயிருப்பேன். மேகம் போல் நானும் கலைந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. 2 லட்சம் ரூபாய் என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. நாளை காலையில் வருவேன், 2 லட்சம் என்னை வைக்கணும். வைக்கலன்னா நடக்கிறத வேற. அதுக்கு முந்தின நாள் நான் ஒரு ஹாஸ்டல் கட்டின பிள்ளைகளுக்காக. உள்ளே போய் கேட்டை சாத்திட்டேன். உள்ளே போயிட்டு காலையில் போனேன், சாப்பிடல, தண்ணி குடிக்கல, பிபி அதிகமாயிடுச்சு. 60 லட்சம் ரூபாய் கடன். நீங்கள் ஒரு மாதத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வட்டி மட்டும் கட்டிங்கன்னா நீங்கள் மேலே வர முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையில் வைக்கணும் 2 லட்சம் ரூபாய். ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் வரல. பாட்டு பாடுறேன், பாட்டு வரல. 2 லைன் பாடுறேன், பாட முடியல. முட்டி போடுறேன், கொஞ்ச நேரம் நேரு முட்டியில் நிற்கிறேன், அப்புறம் உட்காந்துடுறேன். பைபிளை திறக்கிறேன், வசனம் படிக்க முடியல. கண்கள் இருந்து கண்ணீர் தான் வருது. ரொம்ப நேரம் இப்படி நடந்து பார்க்குறேன், துதிக்கிறேன், துதிக்க முடியல.
ஒன்றும் செய்ய முடியல என்னால். கதவை மட்டும் சாத்திட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும் தான் வந்தேன். ஆனால் முடியல, என்னால் ஜெபிக்க முடியல. ஒரு சாதாரண மனிதனாய் அப்படியே சுருண்டு விழுந்திருக்கிறேன். இரவு 8 மணி நாம் எழுந்து கொள்ளும் பொழுது, அந்த மயக்கத்திலிருந்து எழுந்து கொள்ளும் பொழுது இரவு 8 மணி பார்க்குறேன், யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. எழுந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நேராக நான் சபை கட்டுற இடத்துக்கு போயிட்டேன். சர்ச்சாண்ட போயிட்டு ஒரு 10 மணி இருக்கும். நான் அப்போ ஜெபம் பண்ணுற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு இந்த ஊழியம் வேணாம், எனக்கு எதுவுமே எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது வேலை செஞ்சு போயிடுச்சுறேன்ப்பா. அன்று விசுவாசி எவ்வளோ தெரியுமா என்கிட்ட இருக்கிறது? 500 விசுவாசி இருக்குது. 500 விசுவாசிக்கு ஊழியக்காரன். எனக்கு சர்ச்சு வேணாம்ப்பா, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த ஊழியம் எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க சொல்லிட்டு மழை பெய்யுது. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்கார்றேன். ஒரு ஃபோன் வருது, ஒரு ஃபேன்சி நம்பர். இரவு ஆயிடுச்சு, 11 இருக்கும், கிட்டத்தட்ட 11-12 இருக்கும். ஃபோன் வருது. இந்த நேரத்தில் ஃபோன் வருதுன்னு அட்டன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஃபோனை எடுக்க மாட்டேன். ஏன்னா எந்த கடங்காரன் எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியாது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 செல்லும் சைலண்ட்டில் தான் இருக்கும். அன்றைக்கி போட்டது 2019 சைலண்ட்டில் போட்டேன் என் செல்லை. இன்னும் என் செல்லு என் சைலண்ட்டில் தான் இருக்குது. அந்த சவுண்டு கேட்டால் கூட பயம் வரும் எனக்கு. ஐயோ யாரோ பண்ணுறாங்கன்னு. அந்த சவுண்டு கேட்டாலே பயம் வரும். அந்த பயத்தில் டிப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய மாத்திரை போட்டு தூக்கம் வராது. இன்னும் கூட என்னால் தூங்க முடியாது, இன்னும் கூட எனக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு பயத்திலே இருப்பேன். செல்ஃபோன் சவுண்டு கேட்டால் பயம் வரும். சைலண்ட்டில் போட்டேன், கையில் இருந்துச்சு, எடுத்துட்டேன். ஃபோன் பண்ணி கடன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. கர்த்தர் உன்னை இப்படி ஆக்குவார், அப்படி ஆக்குவார், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, நிறைய வாக்குறுதி, இந்த வசனம் அந்த வசனம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. யாருன்னு கூட எனக்கு தெரியல. ஐயா யாருயா சொல்ல அப்படி சொல்கிறாரு. நான் தான் மனோகர் டாக்டர் பேசுகிறேன்பான்றார். எங்கள் ஊரில் முதல் டாக்டர் எம்பிபிஎஸ் அந்த காலத்தில். அவர் டாக்டர், அவங்க பிள்ளைங்க டாக்டர், மருமக டாக்டர், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாரு, ஸ்டாண்டில் சீஃப் டாக்டர், குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவர், அந்த நிறைய ஒரு டேலண்டான ஒரு ஆள் படிப்பில். அந்த மனுஷன் சொல்கிறாரு, தம்பி உன் மெசேஜ் எல்லாம் இப்போ தான் யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன், உன் பாட்டெல்லாம் கேட்டேன்பா, நீ எந்த சர்ச்சையை பெருக்குனியோ அந்த சர்ச்சை தான் நானும் பெருக்கிருந்தேன். அவர் ஜெபம் பண்றாரா, ஆண்டவரே இந்த பையனை பாஸ்டர் ஆக்கி என்ன ஏன் டாக்டர் ஆக்கின? இந்த டாக்டர் வேலை பெருசு இல்லை தம்பி. அவர் சொல்றாரு என்கிட்ட, உன்னத வேலையை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு, நீ டைம் இருக்கும்போது என்னை வந்து பாரு அப்படின்னா. லேலூயா லேலூயா. டைம் இருக்கும்போது என்னை வந்து பாரு. அதோட விட்டுட்டேன். நான் மீண்டும் சர்ச்சுக்கு போயிட்டேன். மழையில் நின்று ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே நான் சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்குறேன். ஒரு டாக்டர் சொல்கிறாரு என்னை ஏன் பாஸ்டர் ஆக்கலன்னு, ஒரு பாஸ்டர் சொல்கிறேன் என்னை ஏன் பாஸ்டர் ஆக்குனன்னு. லேலூயா. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருப்பா. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஓடிடுச்சு விடியற் காலம். வீட்டுக்கு வந்து படுக்கிறேன், தூக்கம் வரல. அதிகாலையில் கதவு தட்டுறாங்க. என் மனைவி சொல்கிறேன், கடங்காரன் வந்துட்டா, போய் கதவை தர்ற அப்படின்னு. என் மனைவி போல பயந்துட்டு நானே போய் கதவை திறந்தா ஒரு அக்கா வராங்க. ஐயா தோத்துறியா, என்னக்கா இந்த நேரம் பார்த்து வந்துருக்கீங்க, என்னக்கா சொன்னாங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா. ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி முடிச்சுமே அவங்க முந்தானியில் இருந்த அந்த மடியில் இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் அப்படியே கட்டாக எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. என்னக்கான்னு சொன்னேன், தம்பி அந்த காணிக்கை கொடுக்க சொன்னா வச்சுக்கங்கய்யா அப்படின்னு. திறந்து பார்க்குறேன், 2 லட்சம் ரூபாய். அன்று இரவு நான் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த தம்பி அப்படி மைதானத்துக்கு வந்துக்கிறான், தூக்கம் இல்லை. நான் ஜெபம் பண்ணுறத நின்று கேட்டுட்டு போயிருக்கிறான். அன்றைக்கி அவனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வந்திருக்குது கம்பெனிலேருந்து. அந்த பணத்தை எடுத்து அண்ணங்கிட்ட எடுத்து கொடுத்துருங்க. அந்த பணத்தை அவன் சர்ச்சுக்கு போகிற பையன் கிடையாது, சபைக்கு போகல. அண்ணன் அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம். அண்ணன் அழுது ஜெபம் பண்ணிட்டுக்கிறாருமா. இல்லைடா, அண்ணனை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ணி கொடுக்கலாம். இல்லை, அவர் இங்கே வந்து அப்புறம் ஜெபம் பண்ணிட்டோம். அவர் காலையில் அவர்கிட்ட பணம் இருக்கணும். லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், நம்ம நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிற தேவன். லேலூயா. நம்ம நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிற தேவன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்பிக்கை சாகடிச்சிடாதீங்க. ஒரு செத்து போனாலும் கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கைக்கு என் தேவன் உயிர் கொடுப்பார். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு,
சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஐயோ செத்து போச்சுன்னு அதை நினச்சிட்டு அவன் கண்ணீர் வடிக்கலை. அதை அவன் எண்ணாதிருந்தான். கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கை கர்த்தர் தந்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில சொல்லி முடிக்கிறேன், உங்கள் நம்பிக்கைக்கு அவர் உயிர் கொடுப்பார். எப்போல்லாம் இந்த சூழ்நிலை உங்களுக்கு வருதோ நீங்கள் நினச்சிக்கங்க, இந்த செத்து போன இந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிற தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். அவர் எந்த நிலையில் உயிர் கொடுப்பார். செத்து போனாலும் உயிர் கொடுப்பார். செத்து போய் 4 நாள் ஆகி லாசருடைய சரீரம் நாறி கொண்டிருந்த பொழுதும், நாருமே என்று சொல்லுகிற பொழுதும், நாறி போன அந்த சரீரத்துக்கு கூட ஜீவன் கொடுக்க என் தேவனால் முடியும். நான் சொல்கிறேன், அவர் உயிர் கொடுக்கிற தேவன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை பொறுப்படுப்பாராக. ஆமென்.